ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். தமிழ்லயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்னைக்கு என்ன வீடியோங்கிறது பட்டு சாரியில நம்ம பல்லுவை எப்படி வேகமா அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து டிராப் பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். நம்ம இந்த சாரி கட்டுறதுல எவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தாலுமே இந்த பட்டு சாரியில பல்லு செட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் தான். ஆனா அதுவே எவ்வளவு ஈஸியா நம்ம வந்து ஒரு பிகினரா இருந்துட்டு கத்துக்கலாங்கிறத இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா சாரி கட்டுறது அப்படின்னாலே எல்லாருக்கும் உள்ள பயம் இந்த பல்லுவும் சென்டர் ப்ளீட்டும் எடுக்கிறது தான். அதுலயும் கரெக்டா மெஷர்மெண்ட்ஸோட நமக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கிறது தான் அதுல பெரிய ஒரு காரியம். அதையும் ஈஸியா நம்ம எப்படி கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டிராப் பண்ணலாம், செட் பண்ணலாங்கிறத பார்க்க போறோம் இன்னைக்கு வீடியோல. கண்டிப்பா நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சாரி கட்டுறது வந்து ரொம்ப ஈஸி. ஆனா இந்த பல்லுவும் சென்டர் ப்ளீட்டும் எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். சாரி ஒரு 1 to 3 டைம்ஸ் நம்ம கட்டும் போது நமக்கு வந்து அதை ப்ராக்டிஸ் ஆகிட்டே இருக்கும்போது ஈஸியா கட்டிடலாம். நமக்கு பாத்தீங்கன்னா சாரி கட்டுறது ஒரே இதுதான். ஆனா நம்ம கட்டுற சாரி டிஃப்ரெண்ட் இதா இருக்கும். இப்போ பட்டு சாரியில ஒரு மாதிரி ஃப்ளீட் வரும், சாஃப்ட் சில்க்ல ஒரு மாதிரி ஃப்ளீட் வரும், ஃபேன்சி சாரியில ஒரு மாதிரி ஃப்ளீட் வரும். அதை வந்துட்டு நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு தெரிஞ்சதுனாலே அந்த டிப்ஸ் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணோம்னாலே வேகமா வந்து நம்ம சாரி கட்டிடலாம். இன்னைக்கு பட்டு சாரியில எப்படி ஃப்ளீட்ஸ் எல்லாம் செட் பண்றது, அது ஈஸி மெத்தட்ல எப்படி செட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு சாரி ப்ரீ ப்ளீட் பண்ணி ஃபோல்ட் பண்ற ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிருக்கிறேன். அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ நம்ம சாரி பிகினரா இருந்து டிராப் பண்றோம்னா நமக்கு வந்து யாராவது ஹெல்ப் வந்து கண்டிப்பா வேணும். ஆனா நீங்க நான் சொல்ற டிப்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா யாரோட ஹெல்ப்புமே தேவையில்லை. நீங்களே ஓனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து சாரி டிராப் பண்ணலாம். சாரின்னு எடுத்தாலே மெயினா வந்து பல்லுவும் சென்டர் ப்ளீட்ஸும் நம்ம நல்லா வச்சு பழகிட்டோம்னாலே ஃபுல் சாரி வந்து ஈஸியா டிராப் பண்ணிடலாம். அதிக டைம் எடுக்கக்கூடிய விஷயமுமே இந்த பல்லு ப்ளீட்டும் சென்டர் ப்ளீட்டும் எடுக்கிறது தான். அதை நீங்க ஈஸியா எடுத்து படிச்சுட்டீங்கன்னா சாரி வந்து ஈஸியா கட்டி படிச்சிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் வந்து பல்லு. இதை வந்து எப்படி செட் பண்ணலாங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நம்மளோட பல்லு வந்துட்டு இப்படித்தான் இருக்கும். இதுல நம்மளோட லெஃப்ட் சைட்ல இருக்கிற இந்த பார்டர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல வந்து இதெல்லாம் இந்த சைட்ல இருக்கிறது எல்லாமே உள்ள போயிடும். இப்போ இந்த பார்டர் தான் வந்து நமக்கு முன்னாடி வேணும். இதுலயே இப்போ நான் சொல்லி தரது பார்த்தீங்கன்னா 10 ப்ளீட் வந்து எடுக்கிற மாதிரி, மேக்சிமம் 9-10 வந்து வர்ற மாதிரி நான் வந்து சொல்லி தரேன். உங்களுக்கு இதுலயே வந்து சின்னதாக்குறதுனால ஆக்கலாம், பெருசாக்குறதுனால ஆக்கலாம், ப்ளீட் கம்மியாகும் கூட அது மாதிரி தான் வருமே ஒழிய நம்ம வந்து செய்யற மெத்தட் வந்து ஒன்றா தான் இருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளீட் இருக்குதல்ல, இந்த நம்ம லெஃப்ட் சைடில் பிடிச்சிருக்கிறது வந்துட்டு ஒரு ஃப்ளீட்டாக வந்து இப்படி வச்சுக்கலாம். இப்போ எனக்கு இந்த பார்டர் மட்டும் போதும். இப்போ இங்கே வர்றது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பார்டர் மட்டும் போதும். அதனால நான் இப்போ இதுக்குள்ளே எடுக்கிற ஃப்ளீட்டு இந்த பார்டர் விட சின்னதாக எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் இப்போ இந்த பார்டரை வந்துட்டு இந்த அளவுக்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு 7 ஃப்ளீட்டெல்லாம் கண்டிப்பாக வரும். அப்படி இருக்கும்போது இந்த இதை விட நீங்கள் உள்ளே எடுக்கிறது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும். இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்டரோட எனக்கு வந்து இவ்வளோ போதுங்கும்போது இந்த சாரியோட இந்த எண்டு எடுத்துட்டு, இந்த பல்லுவோட இந்த எண்டு எடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு இதோட போதும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம சாதா ட்ரெஸ் மடிக்கிற மாதிரி. இப்போ திரும்பவும் இதை இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். திரும்பவும் இன்னொரு ஃபோல்டு பண்ணிங்கன்னா நான் 2வது டைம் சொன்ன மாதிரி பெரிய ப்ளீட்டுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். திரும்பவும் இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற இந்த பார்டருக்கு இது வந்து இப்படி வைக்கும்போது கரெக்டாக வரும். இது மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற அளவு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், உள்ளேருந்து நம்ம மடிச்சுக்கலாம். இப்படி நம்ம ட்ரெஸ் மடிக்கிற மாதிரியே தான் இப்படி வந்து மடிச்சுக்கலாம். இதை நீங்கள் எடுக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. இப்படியே வந்து மடிச்சுட்டு ஒரு டேபிள் மேலே வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து வந்துடும். இப்படி இருக்கிறதுல நம்ம வந்து இந்த இடத்துல பின் குத்திக்கலாம். இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிட்டோம்னா இப்படி தான் இருக்கும் சாரி. அதாவது இந்த ஃப்ளீட்டெல்லாம் உள்ள இந்த ஃப்ளீட்டுக்குள்ளே வந்துடும். இந்த மெயின் ஃப்ளீட் மாத்திரம் தனியாக இப்படி இருக்கும். இப்போ இந்த ஃப்ளீட்டுக்குள்ளே இதெல்லாம் நம்ம வந்து செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது யாருக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகுனா, நமக்கு இந்த கையில் வந்து இப்படி ஃப்ளீட் எடுக்க முடியாது, அப்படி அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எடுக்க தெரியாது அப்படின்னா இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளீட் எடுத்து பாருங்கள், கரெக்டாக வந்து வரும். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பின் போட்டுடலாம். இந்த தனியாக இருக்க ஃப்ளீட் இது இப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இப்படி இருக்கும். நம்ம ஃபோல்டு பண்ணின ஃப்ளீட்டெல்லாம் இங்கே இருக்கும். இந்த தனியாக மேலே வர ஃப்ளீட் இங்கே இருக்கும். அப்படி இருக்கிறதுல இப்படி நம்ம வந்துட்டு கரெக்டாக நல்லா கரெக்டாக வச்சுட்டு
உள்ளேருந்து பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிட்டோம்னா இப்படி வந்து இருக்கும். இந்த மேலே எடுக்கிற ப்ளீட்டே தான் கீழே வருமானா கண்டிப்பாக வராது. இது வந்துட்டு நமக்கு ஒரு அளவு, ஒரு மெஷர்மெண்ட்ஸுக்காக ப்ளீட் வந்து இந்த அளவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம எடுக்கிறோம். இனி போக போக இந்த இடத்துல நம்ம எப்படி எடுக்கும்போது ப்ளீட் வருங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ இது மாதிரி பின் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சு நம்ம அயன் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதை அப்படியே நம்ம அயன் பண்ணோம்னா இந்த ப்ளீட் வந்து அப்படியே செட் ஆயிடும். அதுக்கப்புறம் எப்படி ப்ளீட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பார்க்கும்போதே தெரியும். இந்த டேபிள் வந்து சாதா இது மாதிரி ஒரு டீபாய் தான். டீபாய் மேலே பெட்ஷீட் வந்து விரிச்சிருக்கிறேன். இதுக்காக அயனிங் டேபிள் அதெல்லாம் வாங்கணும்னெல்லாம் இல்லை. உங்கள்கிட்ட என்ன டேபிள் இருக்குதோ அதை வச்சு நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ 3 மடிப்பாக இருக்குது. இந்த அந்த சைடு நம்ம ரைட் சைடில் வச்சுருந்த துணி வந்து இங்கே இருக்குது. இது வந்து மேலே வர பார்ட்டு. இப்படி வைக்கும்போது நீங்கள் எந்த சேரீ அயன் பண்ணுறதா இருந்தாலுமே சேரீ வந்து ரொம்ப முக்கியம். அயன் பாக்ஸில் அயன் பண்ணுறதுனால அயன் பாக்ஸ் சில டைம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் மேலே வந்துட்டு இது மேலே ஒரு துணியை வச்சுட்டு அதுக்கப்புறமா அயன் பண்ணிங்கன்னா சேரீ வந்து ஒன்றும் ஆகாது. இந்த ஒரு டிப்பை நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுனால எந்த ஒரு இதுவும் வைக்கல. இப்போ வந்து நமக்கு அயன் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக நல்லா ப்ளீட் எல்லாமே செட் ஆயிரும். கீழே வர அயன் பண்ணணும்னு இல்லை, இந்த இடம் வர அயன் பண்ணால் போதும். ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு மெஷர்மெண்ட்ஸு கரெக்டாக ப்ளீட் வர்றதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டிப்ஸு. அயன் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த பின்னு வந்து எடுக்கிறேன். எடுத்த உடனேயே இங்கே எல்லாமே வந்து ப்ளீட்ஸ் இருக்கும். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில். இந்த இடத்துல எல்லாத்துலேயும் ப்ளீட்ஸ் வந்து நமக்கு செட் ஆகிருக்கும். இந்த ப்ளீட்ஸை எப்படி எடுத்து அரேஞ்ச் பண்ணலாங்கிறது இப்போ பார்க்கலாம். நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. எப்போவுமே ப்ளீட் எடுக்கும்போது இந்த பேக் சைடு, அதாவது இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. சாரியோடது ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. நம்ம இப்படி வந்து கரெக்டாக இந்த நல்ல பெருவிரலை வந்துட்டு, இதாவது லெஃப்ட் ஹேண்டோட பெருவிரலை இந்த எண்டில் வச்சுக்கலாம். அதாவது நம்ம வந்து இந்த ஒரு எந்த ப்ளீட் மேலே வரணுமோ அந்த ப்ளீட்டோட இந்த எண்டில் சாரியோட பேக் சைடு இந்த எண்டில் இப்படி வச்சுட்டு கீழே வந்து நம்மளோட ஸ்மால் ஃபிங்கர் வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஃபிங்கர் வந்து இந்த சென்டரில் வந்துடும். இப்போ இந்த 2 ஃபிங்கரும் வந்து இப்படி இருக்கும். இந்த ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா இந்த நடுவிரல் வந்து இங்கே வந்துடும், இந்த விரல் வந்து இங்கே வந்துடும். இப்போ நம்மளோட எல்லா ஃபிங்கருமே வந்து இதில் வந்து டச் ஆகி தான் இருக்கும். ஆனால் இந்த 4ஆவது விரல் மட்டும் டச் ஆகிருக்காது. இப்படி வந்து பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து பேக் சைடு. நம்ம வந்து இப்படி பண்ணிக்கலாம். அப்போது கீழே இருக்கிற விரல் எல்லாமே அப்படியே தான் இருக்கும், மேலே இருக்கிற விரல் அப்படியே தான் இருக்கும். இந்த பெரிய விரலை மட்டும் நம்ம மாற்றிக்கணும். இதே மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த பெரிய விரல் மேலே வரும். அடுத்த ப்ளீட்டு இங்கே இப்படி நம்ம திரும்பி இங்கே போகும்போது இந்த விரல் மேலே வரும். திரும்ப இந்த விரல் மேலே வரணும், திரும்ப இந்த விரல் மேலே வரணும். இப்படியே நம்ம எல்லா ப்ளீட்டையும் எடுத்து பின் பண்ணிக்கலாம். பின்ன இன்னொரு டிப் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த சாரீ ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. இது வந்து மேலே வர்ற அந்த பார்டர் ப்ளீட்டு, இது வந்து கீழே கடைசியாக வர்றது. அதே இந்த கடைசியில் இருக்கிற பார்டர் வந்து அப்படியே அந்த ஆப்போசிட்டு. இது வந்து இந்த சைடு இருக்கிறதுனால இது இந்த சைடு வந்ததுனா தான் நம்மளோட நெக் போர்ஷன்ட்டு வந்து கரெக்டாக வரும். அது நான் செட் பண்ணும்போது காமிச்சு தரேன். இப்போ வந்து இது வந்து இந்த கடைசியில், இது வந்து சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மெஷர்மெண்ட்ஸ்க்காக நம்ம வந்து இப்போ ஃப்ளீட் எடுத்துகிட்டு இங்கே வச்சு பின் பண்ணிடலாம். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு அயன் பண்ணிவிட்டு நமக்கு தகுந்த மாதிரி ஃப்ளீட் வந்து நம்ம எடுத்து வச்சுருப்போம். இப்போ இந்த ஃப்ளீட் எடுத்தது வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இந்த ஃப்ளீட்டு, அதாவது தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே ஃப்ரெண்டில் வர நம்ம இப்படி ஷோல்டரில் வைக்கும்போது நமக்கு வந்து இந்த சைடு, அதாவது ஷோல்டர் நம்ம இந்த சைடு லெஃப்ட் சைடு ஷோல்டரில் வைக்கும்போது இப்படி வந்து ஃப்ளீட் இந்த சைடு வந்து வந்துடும். அப்படி இருக்கிற ஃப்ளீட்டை கரெக்டாக நம்ம இந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். பீரோவில் வச்சு செட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேலே இருக்கிற கொஞ்சம் பார்டர் மட்டும் உள்ளே வச்சுட்டு இப்படி வந்து க்ளோஸ் பண்ணினீங்கன்னா இது வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆயிரும். பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடிச்சி எடுத்தீங்கனாலுமே இது வந்து வராது, நல்லா டைட்டாக தான் ஹோல்டாக இருக்கும். பீரோவில் வந்து செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் வந்து டோரில் வேணாலும் போட்டு செய்யலாம். அப்படி இல்லைன்னா வீட்டில் ஹேங்கர் இருந்துச்சுன்னா அந்த ஹேங்கரோட ராட்லேயும் போட்டு செய்யலாம். சாதா பெட்டில் கூட செய்யலாம். ஆனால் பெட்டில் செஞ்சோம்னா ஈஸியாக வந்து வராது. இந்த பார்டரை வந்துட்டு நம்ம பெட்டில் ஏதாவது ஒரு இடத்துல
நல்லா கிளிப் போட்டுட்டு நம்ம வந்து செய்யலாம். சாரீ வந்து ஹோல்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்தது வந்து சும்மா ஒரு மெஷர்மெண்ட்ஸு, நமக்கு வந்து கரெக்டாக ப்ளீட் அரேஞ்ச் ஆகிறக்காகத்தான் இந்த ப்ளீட் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எடுக்கிற ப்ளீட்ஸ் வந்து 9 ப்ளீட்ஸ் இருக்கும், ஆனால் கீழே வர வர 10 ப்ளீட்ஸ் ஆயிரும். சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எடுக்கும்போது 10 ப்ளீட் இருக்கும், கீழே வர வர பார்த்தீங்கன்னா 9 ப்ளீட் ஆயிரும். அது வந்து அந்த சேரீ பொறுத்து. நம்ம இங்கே எடுக்கிறது தான் இங்கே வரணுமானா கண்டிப்பாக எந்த சேரீலையுமே இப்படி வராது. ப்ளீட்ஸ் எல்லாம் இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த ப்ளீட் அரேஞ்ச் பண்ணும்போது இந்த 4 விரல் வந்து நமக்கு உள்ளே போயிடும். அதே மாதிரி இந்த கையில் இருக்கிற 4 விரலுமே இந்த சைடு உள்ளே போயிடும். இந்த 2 பெருவிரல் மட்டும்தான் நமக்கு இப்போ மேலே வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த விரலை மட்டும்தான் நம்ம மாற்றிட்டு இப்படி வந்து மாற்றுவோம். அதை வந்து நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் எப்படி செய்யறதுங்கிறது. ஒருவேளை உங்களுக்கு இந்த கையில் வந்து செய்ய முடியல அப்படின்னா இது மாதிரி வந்து ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த டிப் வந்து யாருமே சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. இது மாதிரி ஒரு அட்டை உங்களோட ப்ளீட்ஸுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஒருவேளை நமக்கு வந்து பெரிய ப்ளீட்ஸாக வேணும்னா பெரிய அட்டையாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த அளவு உள்ளே வைக்கிற ப்ளீட்ஸ் இருந்தால் போதும். பார்த்திங்கன்னா இந்த ப்ளீட்ஸ் வச்சு பார்த்தோம்னா இந்த அளவு இது வந்தால் போதும். அதாவது இந்த அளவு வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ உள்ளே வந்து எனக்கு இந்த அளவு ப்ளீட் வந்து வரும். இந்த அளவு வந்து உள்ளே ப்ளீட் வைக்க போகிறேன். இப்போ இந்த ப்ளீட் வந்து வெளியே இருக்கும். இந்த ப்ளீட்டுக்கு பேக்கில் வந்து நம்ம கரெக்டாக இந்த எட்ஜில் வந்து இப்படி அட்டையை வச்சுட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா இந்த அட்டை வந்து இங்கே வந்துடும். இந்த இடத்துல நல்லா நம்மளோட கையை வச்சு நல்லா இப்படி வந்து இதாக்கி விட்டுடலாம். இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா இந்த இடத்துல நமக்கு மடங்கி வந்து கிடைக்கும். இந்த இடத்துல ஒரு ப்ளீட் வந்து ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம இந்த கையில் வச்சுட்டு திரும்ப இந்த கையிலேயே வச்சுட்டு இந்த 4 விரலை இப்படி நம்ம கரெக்டாக வச்சோம்னா இந்த சைடு வந்து நமக்கு ஒரு ப்ளீட் வந்து அரேஞ்ச் ஆயிரும். இது வந்துட்டு ஒரு ப்ளீட்டு. அதே மாதிரி நம்ம திரும்பவும் வந்துட்டு இதே இடத்துல இந்த இடத்துல வந்துட்டு இந்த பார்டரில் இது வச்சுட்டு திரும்பவும் இப்படி நல்லா இப்படி சேரீ இதாக்கணும்னா இந்த இடத்துல வந்து இந்த அட்டை எங்கே இருக்குதோ அந்த இடத்துல இது மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த 4 விரலை இப்படி உள்ளே வந்து வச்சிட்டோம்னா இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக ஒரு ப்ளீட் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து 3வது ப்ளீட். இதே மாதிரி எல்லா ப்ளீட்டுமே இந்த அட்டையை வச்சு நம்ம செய்யலாம். ஆனால் இப்போதைக்கு நான் இந்த அட்டை வச்சு செய்யலை. உங்களுக்கு கையிலே வந்து இது மாதிரி செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த அட்டையை வச்சு இன்னும் கிளியராக வேணும்னா நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு வீடியோ தனியாக போடுறேன். இப்போ வந்து நம்ம கையிலேயே எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து சாரீ வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பெரிய ப்ளீட்டோட பேக்கில் தான் நமக்குள்ளே எடுக்க போகிற ப்ளீட்டெல்லாம் இப்போ வரணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போது இந்த கையை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளீட்டுக்குள்ளே போகும். அதே மாதிரி இந்த 4 விரல் பார்த்திங்கன்னா இதோட பேக் சைடு பார்த்திங்கனாலே தெரியும். இந்த ஒரு ப்ளீட் மடங்கி இருக்குது இதோட பேக் சைடில். இப்படி நம்ம 2 கை வைக்கும் போதே நமக்கு வந்து கரெக்டாக ப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகி வரும். இப்போ எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளீட் வந்து இருக்குது. இந்த ப்ளீட்டுக்கு பேக் சைடில் நான் கை வைக்கும்போது இந்த சைடு பார்த்திங்கன்னா என் கை வந்து இந்த இடத்துல வந்து வரும். அதாவது இந்த ப்ளீட்டுக்கும் பேக்கில் இவ்வளோ கேப் இருக்கணும். இது வந்து உள்ளே வந்து இதோடு முடிச்சிடணும். ஏன்னா நம்ம வந்து இந்த ப்ளீட்டோட அளவுலேயே உள்ளே இருக்கிற ப்ளீட்ஸ் எடுத்தோம்னா ரொம்ப வந்து வெளியே வந்துடும். அதனால இதை விட இந்த ப்ளீட்டை விட கொஞ்சம் சின்ன ப்ளீட்டாக உள்ளே வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த 4 விரலை நான் உள்ளே வைக்கும்போது இங்கே ஒரு ப்ளீட் வந்து ஃபார்ம் ஆகும். அதை வந்து இந்த கையில் வந்து நான் ஹோல்டு பண்ணிக்கிறேன். திரும்பவும் இங்கே வந்துட்டு இப்போ நான் அந்த விரலை இங்கே வைக்கும்போது இங்கே ஒரு ப்ளீட் வந்து ஃபார்ம் ஆகும். திரும்பவும் நான் இந்த 4 விரலை இங்கே உள்ளே வைக்கிறேன். ஆனால் இந்த பெரிய விரலை வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து மாற்றவே கூடாது. திரும்பவும் நான் இங்கே வந்து இதாக்கும்போது இங்கேருந்து இப்படியே நான் மடக்கி இப்போ 4 விரலை மட்டுமே உள்ளே வச்சு எல்லா ப்ளீட்டுமே வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு இதில் 9 ப்ளீட்ஸ் வந்து வந்திருக்குது. இப்போ வந்து ஒரு பின் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாக ப்ளீட் வந்து அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கு கீழேயும் நம்ம வந்து எப்படி செட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இப்போது நான் பீரோவிலேருந்து இப்போ இந்த ஃபுல்லாகவே எடுத்துடுற சாரியை இப்போ நம்ம இது வரை தான் செட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம ஷோல்டரில் வச்சுட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ லெஃப்ட் சைடில் வந்து கரெக்டாக நம்ம இந்த பின் பண்ணின இடத்த இந்த இடத்துல வந்து வைப்போம். வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து கீழே இறக்கணும்னா நம்மளோட ஹைட்டுக்கு இப்போ காமிக்கிறப்போட ஹைட்டுக்கு எந்த அளவு வேணுமோ கீழே வந்து விட்டுடலாம். வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து வருது.
இந்த அளவு நம்ம வச்சுட்டு மேலே எங்கே பின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இடத்துல பின் பண்ணிவிட்டு பீரோவில் வந்துட்டு வச்சு பாருங்கள். எந்த இடத்துட்டு வருதோ பீரோவில் அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரெகுலராக கட்டும் போது கரெக்டாக அந்த அளவு மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். இப்போ நான் வந்து எப்படிங்கிறத காமிச்சு தரேன். இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஷோல்டரில் இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு இந்த அளவு மட்டும் ப்ளீட்ஸ் எடுத்தால் போதும். நம்மளோட பின் வந்து எங்கே வருதுன்னு பார்க்கலாம். பீரோவோட இந்த டோரில் கரெக்டாக நம்ம பின் வந்து இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு குட்டி பென்னுலேயோ பென்சிலையோ இப்படி மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இனி நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்கும்போது இந்த அளவு வந்து எடுத்திங்கன்னா போதும். நம்ம ஒவ்வொரு டைமும் ஷோல்டரில் வச்சு மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கண்டா. இது மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்ம ரெகுலராக எப்போவும் எடுக்கும்போது கரெக்டாக இந்த அளவு மட்டும் நம்ம ப்ளீட் எடுத்து விட்டுட்டோம்னா போதும். நம்ம இதுக்கு கீழே வந்து எடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறோன்னா ரொம்ப கீழே வந்து நம்ம குமிஞ்சு எடுக்க முடியாது. எடுத்தோம்னால ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக வராது. அதனால இப்போ இந்த செகண்ட் பின் குத்தி இருக்கிற இடத்துல செகண்ட் பின் பண்ணியிருக்கிற இடத்துல இருக்கிற இந்த சாரீ வர நம்ம இப்படி வந்து உள்ளே வந்து விட்டுறலாம். அளவுக்கு வந்து சாரீ உள்ளே போயிடும். நம்ம உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டோம்னா ஒன்றும் ஆகாது. ஆனால் கரெக்டாக நமக்கு ப்ளீட் வந்து அரேஞ்ச் ஆகி வந்துடும். இப்போ நான் வந்து பீரோவை லாக் பண்ணிட்டேன். இந்த பின் எடுத்து அப்படியே அந்த இடத்துல வந்து பின் பண்ணிவிட்டு அதுலேருந்து பின்னை ஒரு கொஞ்சமாக எடுத்து இன்னொரு பின் பண்ணிக்கலாம். இனியொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பின் பண்ணியிருக்கும்போது 9 ப்ளீட் வரும். சில டைம் இந்த இடத்துல வரும்போது ப்ளீட்ஸ் வந்து அப்படியே மாறிடலாம். அதனால நீங்கள் வரி பண்ணண்டா. இந்த இடத்துல நீங்கள் எத்தனை ப்ளீட்ஸ் எடுக்கிறீங்களோ கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரியே இந்த 4 ஃபிங்கர்ஸ் உள்ளே வச்சு எத்தனை ப்ளீட்ஸ் வருதோ அத்தனை ப்ளீட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு பின் பண்ணிடுவீங்க. இந்த பின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த ப்ளீட்ஸை வந்து பேலன்ஸ் உள்ளதை இங்கே இருக்கிற பின் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த அளவோட இதுலேயே இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சில பேர் இங்கே எடுத்துகிட்டு இங்கே கரெக்டாக வரலன்னு நீங்கள் வந்து வரி பண்ணவே வேண்டாம். இங்கே வர ப்ளீட்ஸ் மட்டும்தான் கரெக்டான ப்ளீட்ஸ். நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து இந்த 3வது பின் பண்ணியிருக்கிற இடத்துல இருக்கிற ப்ளீட்ஸ் தான் நம்ம ஷோல்டரில் வைக்கும்போது உள்ள கரெக்டான ப்ளீட்ஸு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ இந்த இடத்துல இருக்கிற ப்ளீட்ஸை வந்துட்டு நம்மளோட ஃபுல் சாரீ இந்த இடத்துல இருக்கும். இப்படி வச்சுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நல்லா க்ளோஸ் ஆகாது. ஏன்னா சாரியுமே உள்ளே போகிறதுனால க்ளோஸ் ஆகாது. இப்போ இந்த இடத்துல இருக்கிற பின்னை வச்சுட்டு நம்ம கரெக்டாக இனி உள்ள ப்ளீட்ஸை வந்து செட் பண்ணிக்கலாம். நம்ம இத்தனை நேரம் இந்த ப்ளீட் வந்து இந்த சைடு வந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து வந்துடும். இதிலிருந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மேலே வைக்கிற ப்ளீட்டு தான் கரெக்டான ப்ளீட்டு. இப்போ நம்ம வந்து பின் பண்ணும்போது இந்த பின்னை உள்ளே வச்சு பின் பண்ணிக்கலாம். இத்தனை நேரம் நம்ம மேலே வந்துட்டு சும்மா டெம்பரவரியாக தான் பின் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ வந்து நம்ம சாரீ கட்டும்போது உள்ளே வச்சு பின் பண்ணிக்கலாம். இந்த பின் தெரியாமல் எப்படி பின் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டிப்ஸும் இருக்குது. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படிங்கிறது சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் ப்ளீட்ஸ் வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இதிலிருந்து எடுத்துடலாம். இனி இந்த ப்ளீட்ஸை எப்படி நீட்டாக அயன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த எண்டிலிருந்து நம்ம செகண்ட் பின் குத்தி இருக்கிற வர அயன் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படி அயன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இப்போ பார்க்கும்போதே தெரியும். இப்போ வந்து நம்மளே கையில் வந்து இந்த இடத்துல கரெக்டாக ப்ளீட்டை அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பின் குத்தின இதுலேருந்து பார்த்தீங்கன்னாலே கரெக்டாக இப்போ அரேஞ்ச் வந்து ஆகி வந்துடும். இப்போ வந்து இதில் துணி உங்களுக்கு போட்டு அயன் பண்ணால் கரெக்டாக வர்றதில்லை அப்படின்னா அயன் பாக்ஸை கொஞ்சம் ஹீட் கம்மியாக இருக்கும்போது அயன் பண்ணி பாருங்கள். அதுவுமே வந்து இதாகும். வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து ஒவ்வொரு ப்ளீட்டாக எடுத்து அயன் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியெல்லாம் அயன் பண்ண வேண்டாம். இந்த எட்ஜில், அதாவது நான் இப்போ காமிக்கிற மாதிரி இந்த எட்ஜில் ஒரு அயன் பண்ணிங்கனாலே இது வந்து கரெக்டாக நல்லா ப்ளீட்ஸ் எல்லாம் இதாயிரும். அதே மாதிரி இந்த ஒரு ப்ளீட் இப்படி தூக்கிட்டு இந்த இடத்துல அயன் பண்ணிங்கனாலே இது வந்து நல்லா ப்ரெஸ் ஆகி நல்லா ஃப்ளாட் ஆயிரும். இப்படி வந்து அயன் பண்ணோம்னாலே போதும். இதே மாதிரி இந்த இதவே இப்படி நல்லா திருப்பி வச்சுட்டு இங்கே மேலேருந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னாலும் இது வந்து கரெக்டாக அயன் ஆகி வந்துடும். நீங்கள் ஒவ்வொரு ப்ளீட்டாக எடுத்து அயன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்படி பண்ணிங்கனாலே போதும். இதே மாதிரி பேலன்ஸ் உள்ளதும் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து பல்லு ப்ளீட் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறது பார்த்துட்டோம். கரெக்டாக நான் இந்த ஷோல்டரில் வைக்கும்போது எனக்கு கரெக்டாக வந்து இருக்குது. இந்த ப்ளீட்ஸில் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுங்கிறது வந்துட்டு நம்மளோட சாரீ டிராப்பிங் வீடியோவில் வந்து கரெக்டாக பார்க்கலாம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்லு ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டர் ப்ளீட் வந்து எப்படி வைக்கிறதுங்கிறது பார்க்கலாம். நம்ம எடுத்து பல்லு ப்ளீட் வந்து அப்படியே விட்டுறலாம். அது வந்து ஒரு சைடில் இருக்கட்டும். இப்போ நான் வந்து சொல்லியிருப்பேன், நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இப்போ இந்த ப்ளீட் வந்து பல்லு ப்ளீட்டாக எடுத்துட்டோம். இந்த உள்ளே இருக்கிற ப்ளீட், அதாவது நம்ம இப்படி ஷோல்டரில் வந்து வைக்கும்போது இந்த ப்ளீட் இந்த சைடு வந்துடும். இப்போ இந்த ப்ளீட் தான் வந்து நமக்கு மேலே வர ப்ளீட்டு. இப்போ கரெக்டாக நம்ம இதை வந்துட்டு சாரியை ஃபுல்லாக இந்த லாஸ்ட் எண்டு வர எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த இடம், அதாவது ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் சைடு, வெளியில் தெரியுற சைடு. இது வந்து உள்ளே போகிற சைடு. ஸ்டிச்சு வந்து இப்படி மடக்கி இருக்கும். இப்படி இருக்கிறது வந்து உள்ளே இருக்கிறது, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. நம்ம கரெக்டாக நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த சைடு, அதாவது நம்மளோட இது வந்து என்னோட ரைட் சைடு, இது வந்து என்னோட லெஃப்ட் சைடு. ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்து சாரீ கொண்டு வந்துடலாம். இதே மாதிரி இந்த ஹேண்டை வந்து விட வேண்டாம், இப்படியே நம்ம வச்சுட்டு இந்த ஒரு ஹேண்ட்லேயே இப்போ நல்லா வந்து சாரியை இப்படி வந்து கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்ததுக்கப்புறமா சாரீ வந்துட்டு இந்த எண்டுலேருந்து கரெக்டாக நம்ம எந்த இடத்துல வச்சுருந்தோமோ அதே இடத்துக்கு வந்து நம்ம இப்போ வந்து கொண்டு வந்தாச்சு. அந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு கை இப்படி வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் இந்த ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிவிட்டு அடுத்து அந்த இன்னொரு எண்டில் எப்படி பின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல நான் இப்போ ஒரு பின் வந்து பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த பல்லு வந்துட்டு இங்கே வைப்போம். நான் வந்து பின் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு. அந்த தேர்டு பின்லேருந்து இப்போ நம்ம இந்த சாரீ வந்துட்டு இப்போ இந்த லெஃப்ட் சைடில் வந்து பல்லு வச்சுருப்போம். அதுலேருந்து இப்படி ரைட் சைடில் நம்ம கொண்டு வந்தோம்னா இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஹிப் போர்ஷன்ட்டு வந்துட்டு நமக்கு சாரீ வந்து வந்துடும். சாரீ வரும்போது கரெக்டாக நம்ம இந்த இடத்துலேருந்து அதே மாதிரி நம்ம அந்த சைடு எவ்வளோ விட்டோமோ அதே மாதிரி சாரீ வந்துட்டு இப்போ கொஞ்சமாக விட்டுட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து ஒரு பின் பண்ணிக்கிறேன். நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து கிடச்சிருக்கும். அதாவது இந்த பின்னிலிருந்து இந்த பின் வரை இப்படி ஒரு கேப் வந்து கிடச்சிருக்கும். இந்த கேப்பில் தான் நம்ம வந்து இப்போ செட் பண்ண போகிறோம் ப்ளீட்ஸ் எல்லாம். இந்த பல்லு ப்ளீட் வந்து நமக்கு இங்கே இருக்கிறதுனால இருக்கலாம், ஏன்னா நமக்கு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கும். நமக்கு எந்த சைட்லேருந்து வேணாலும் இது ப்ளீட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே பின் இருக்குது. நான் வந்து லெஃப்ட் சைடில் இருந்தே ப்ளீட் வந்து பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே நம்ம பல்லுக்கு எடுத்த மாதிரியே ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் வேணாலும் எடுக்கலாம். இப்போ இந்த பின்னிலேருந்து எனக்கு இந்த பின் வர கரெக்டாக வந்து வந்துருச்சு. இதில் இருக்கிற ஒரு பின் எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம பின் பண்ணிக்கலாம். இனி நம்ம பல்லு ப்ளீட்டை எடுத்துட்டு இதை வந்து கரெக்டாக இப்படி வச்சுட்டு நம்ம வந்து இதை எடுக்கணும். இந்த ப்ளீட்ஸ் வந்து எடுக்கிறதுக்காக திரும்பவும் இந்த எட்ஜை கொண்டு போயிட்டு நம்ம இதே மாதிரி இந்த இடம் வந்து நிறைய இருக்கும், அதனால இதை வந்து நல்லா இப்படி மடித்து எடுத்துக்கலாம். சும்மா சாதா இப்படி சும்மா மடித்து எடுத்துட்டு இப்படியே இந்த மடித்த துணி வந்து இங்கே உள்ளேயே இருக்கட்டும். நம்ம இதே மாதிரி கொண்டு போயிட்டு நம்மளோட பீரோவில் ஹேங் பண்ணிவிட்டு நம்ம இந்த ப்ளீட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் எப்படி பல்லு ப்ளீட்டுக்கு ஹேங் பண்ணணும் அதே மாதிரி இந்த இடத்த வந்துட்டு கொஞ்சமாக நம்ம ஹேங் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ப்ளீட்டெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு ஒரு பின் வச்சு பின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ளீட்டை வந்துட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அங்கே வந்து செஞ்சோம்னா தான் கரெக்டாக வரும். ஏன்னா இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா இந்த விசிறி மாதிரி இருக்கும். அப்படி வந்து நம்ம செட் பண்ணணும்னா இப்போ இருக்கிற ப்ளீட் வந்து இது அப்படியே இருக்கட்டும். இது எப்படி செட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இங்கே வச்சு பின் குத்தி இருக்கிறத வந்துட்டு கரெக்டாக வந்து எடுத்துட்றேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு சாரி நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி வெயிட் உள்ள ஏதாவது ஒரு சாதனம் வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்படி ஒன்று மேலே ஒரு ப்ளீட் வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். மேலே இருக்கிற இந்த பார்டருமே கரெக்டாக ஒப்பமாக இருக்கணும். அப்போ தான் கீழே வந்து மேலே கீழே இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து நான் இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளீட் இங்கே வரும். அதே மாதிரி அதுக்கு கீழே ஒரு ஃப்ளீட்டு, அந்த கீழே இருக்கிற ஃப்ளீட்டுக்கு மேலே இந்த ஃப்ளீட்டு, அதே மாதிரி இப்படி வந்து நம்ம மேலே தான் அரேஞ்ச் வந்து பண்ணிட்டு வரணும்.
இப்போ அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி அயன் பாக்ஸ் வச்சு நம்ம அயன் பண்ணோம்னா இது வந்து நல்லா இதாயிரும். ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நல்லா வந்து நின்றுக்கும். இந்த இடத்துல பின் பண்ணிவிட்டு நம்ம பீரோவில் வச்சு பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த எட்ஜிலிருந்து இந்த எட்ஜு வர நான் வந்து ஃபுல்லாகவே ப்ளீட்ஸ் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ செட் பண்ண ப்ளீட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதே மாதிரி கரெக்டாக நீட்டாக வச்சுட்டு ஒரு அயன் பண்ணிட்டோம்னா போதும். அப்படியே நீட்டாக வந்து இருக்கும். இப்போ செட் பண்ண ப்ளீட்டை நம்ம வந்து நீட்டாக அயன் பண்ணி வச்சுட்டோன்னா ப்ளீட்ஸ் வந்து சூப்பராக வந்து வரும். பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ளீட்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து எப்படி இருக்குதுங்கிறத காமிச்சு தரேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளீட்ஸ் வந்து நம்ம கீழே ஒரு பின் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நம்ம ஃபுல்லாக கட்டி முடித்தோடனே இந்த பின்னை வந்து எடுத்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பல்லுவும் எடுத்தாச்சு, ஃப்ரண்ட் ப்ளீட்டும் வந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா saree எப்படி பல்லு ப்ளீட்ஸும் சென்டர் ப்ளீட்ஸும் எடுக்கிறதுங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இப்படி வந்து நம்ம saree இது மாதிரி பண்ணி வச்சோன்னா உடனே நம்ம இப்போ ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரெடி ஆகிறோம்னா இது மாதிரி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஒரு 2-3 டேஸு நிறைய டேஸ் கழிஞ்சு நம்ம வந்து இது மாதிரி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து saree ப்ரீ ப்ளீட் பண்ணிவிட்டு பாக்ஸ் ஃபோல்டு பண்ணி வச்சோம்னா நம்ம எப்போ எடுத்து வேணாலும் ரெடி டு வியராக இதை வந்து வியர் பண்ணிட்டு போயிடலாம். அந்த பாக்ஸ் ஃபோல்டு எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஆனாலுமே சில்க் சாரியில் எப்படி பண்ணுறதுங்கிறத இனி ஒரு வீடியோவாகவும் நான் வந்து எடுத்து போடுறேன். இனியும் நிறைய யூஸ்ஃபுல் வந்து டிப்ஸ் வந்து சாரியில் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம சாரியை பர்ஃபெக்டாக ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இனி வர வீடியோஸில் வந்து நான் சொல்லித்தரேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இனியும் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனியும் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்காக ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.